ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிச்சயதார்த்தம் எப்படியாவது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவா கேபியை எங்கேயாவது போக சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம செரி அப்பா நீங்கள் வந்தால் தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேபியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கடைசி நேரத்தில் கேபி வந்தோடனே அபூர்வா சந்திரா ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்க, இந்த சைடு என்னோட பையனுக்காக தட்டு மாற்ற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி அந்த இடத்துல ககனுக்காக தட்டெல்லாம் மாற்றி நல்லபடியாக நிச்சயதார்த்தத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க. என்னதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலும் சாரதா அந்த இடத்துல கேபியை பிரிய போகிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம ககனுக்கு சாரதா ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாது. அப்போ சாரதா கிட்ட கேட்பாங்க, என்னாச்சுமா, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா மாற்றி சொல்லிடுவாங்க, இவ்வளோ நாள் நீ ஆசைப்பட்ட விஷயம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா, அதனால தான் எனக்கு என்ன அறியாமே அழுக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ககனை சமாளிச்சிடுறாங்க. இங்கே என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது சந்திரா கிட்ட ககன் கேட்குறாங்க, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் கல்யாணத்தை எப்போ நாள் குறிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, அதுக்கு நாங்கள் நல்ல நாளாக பார்த்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம பூமி என்கேஜ்மெண்ட் ஆனதை நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்க, இந்த சைடு நட்சத்திராவுக்கு பயங்கர வருத்தம், என்னது இதை அப்பா இப்படி பண்ணிட்டாரு, நான் தானே ககன் மாமாவை விரும்பிட்டு இருந்தேன், எப்படி பூமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ஒரு பக்கம் குமுறிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வா கிட்ட நட்சத்திரா கேட்குறாங்க, என்ன மம்மி நடக்குதுங்க, நான் தானே ககன் மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், கடைசி நேரத்தில் எதுக்கு பூமியை போய் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா அபூர்வா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு நட்சத்திரா, இது எல்லாமே ஒரு டிராமா தான், இதெல்லாம் நாங்கள் எதுக்காக பண்ணோம் தெரியுமா, சாரதா கேபியை நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணணும், நீ எதுக்குமே கவலைப்படாத, பூமி ககன் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அப்போ முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காருன்னு நினைக்கிறியா, கிடையவே கிடையாது, அப்பாவை நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ண சொல்லி ஓகே சொல்ல சொன்னேன், இதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்ல, இந்த சைடு நட்சத்திரா இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ் மம்மி, நான் கூட பயந்துட்டேன், எங்கடா ககனுக்கு போயிட்டு பூமியை கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களோன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கும் ககனுக்கும் தான் கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் போகிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா, நீ ஏதோ பிளான் பண்ணுறன்னு சொல்லி கடைசியில் பூமியோட என்கேஜ்மெண்ட்டை ககனோட நடத்தி முடிச்சிட்ட, அடுத்து என்ன கல்யாணமும் இது மாதிரி நடத்தி முடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, என்ன பவா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, நான் தான் சொல்கிறேன்ல, சாரதா கேபிக்கு டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க அந்த ககன் பிரச்சனை பண்ணி கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிடுவான், இந்த கல்யாணத்தை நாம் நிப்பாட்டணும்னு அவசியமே கிடையாது, தானாக நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, நான் உன் பேச்சை நம்பி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கடைசியில் கல்யாணத்தில் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா சாரதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன சாரதா, நீ நினச்ச மாதிரி உன் பையன் என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்து கல்யாணம் நடக்கணும்ல, அதுக்குள்ளே நீ கேபிக்கு நீ டைவர்ஸ் கொடுக்கணும், அப்படி இல்லைனா கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா மிரட்டிட்டு இருக்க. இந்த சைடு சாரதா டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் போட்டு அபூர்வா கிட்ட கொடுக்கறதுக்காக வராங்க. இந்தாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என் பையன் கல்யாணத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடத்தி முடிச்சிடணும், என் பையனாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சந்திரா கிட்டேயும் அபூர்வா கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் நம்ம ககன் பூமியை எங்கேயாச்சும் டின்னர் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க பூமிக்கு. பூமி, இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், அதனால நீ ரெடியாக இருக்கணும், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அப்பா ஒத்துக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் அவள் ஒத்துக்கிட்டாருன்னா என்ன, ஒத்துக்கலன்னா என்ன, அதான் நம்ம ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட்டே பண்ணி வச்சிட்டாரு, இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், நீ ரெடியாயிரு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம பூமியும் ககன் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் வீட்டுக்குள்ளே வராங்க. ககனை பார்த்ததுமே சந்திரா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்காக இங்கே அப்படிங்கிற மாதிரி ககனை கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, என்னம்மாம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதான் எனக்கும் பூமிக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சுல, நான் பூமியை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், நான் போயிட்டு பூமியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம பூமி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரா ககன் பின்னாடியே போகிறாங்க. ககன் மாமா, இதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், என்கேஜ்மெண்ட் தானே முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் ஏன் கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ஒரு பக்கம் ககன் பின்னாடியே போங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமியை பார்த்து அப்படியே வாயடிச்சு போயிடுறாங்க. பூமி, உனக்கு இந்த புடவை எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட அழகை வர்ணித்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம நட்சத்திரா கேட்டுட்ருக்காங்க.
நம்ம ககன் பூமி நீ ரொம்ப அழகா இருக்க, இப்படி இருக்க அப்படி இருக்க சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நட்சத்திரா அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே என் கண்ணு முன்னாடி நடந்துட்டுருக்கு, விடக்கூடாது. என்ன பூமியை கூட்டிகிட்டு நீ டின்னருக்கு போறியா, அங்கே போயிட்டு நீ எப்படி சந்தோஷமாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம பூமி வந்து சந்திரா கீழே நிற்கிறத பார்த்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பூமியை நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் வந்து சரி நான் போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சந்திரா கிட்ட போய் சொல்கிறாங்க. மாமா நான் பூமியை கூட்டிகிட்டு டின்னர் போகிறேன், போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திராவுக்கு போகாதா அப்படின்னு சொல்ல முடியல, போகணும் அப்படின்னு சொல்ல முடியல, ரெண்டு மனசாக இருக்காரு. அப்போது நம்ம சந்திரா கோவத்தை வெளியில் காட்டாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. அப்போது ககன் சொல்கிறாங்க, எங்களுக்கு நிறைய பிளான் இருக்குது, சீக்கிரம் சொல்லுங்கள், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககன் வந்து பூமியை பார்த்து சொல்கிறாங்க, சரி போயிட்டு சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரா வந்து ககன் பூமி ரெண்டு பேருமே சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, எப்படியாவது அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட செரி வந்து கண்டிப்பாக நட்சத்திரா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கூடவே செரியும் போகிறாங்க. செரியை பார்த்து நட்சத்திரா கேட்குறாங்க, நீ எதுக்காக என் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு செரி சொல்கிறாங்க, நீ தனியாக போகிறல அதனால தான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செரியும் நட்சத்திரா கூட போகிறாங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த டின்னர் பார்ட்டியை அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரா வரதை பார்த்த ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா பூமி நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு நட்சத்திரா வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை பார்த்த பூமி வந்து சொல்கிறாங்க, என்ன செரியும் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, ஒருவேளை நட்சத்திரா செரி ரெண்டு பேருமே ஜோடியானா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, வேணாம் நட்சத்திரா கிட்ட செரி மட்டும் மாட்டினாரு, அவ்வளவு தான் அவரோட வாழ்க்கையே அம்போன்னு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு சந்திரா ககன் வந்து பூமியை வெளியில் கூட்டிகிட்டு போனதை நினச்சி செம்ம டென்ஷனில் இருப்பாங்க. அப்போ அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க, அபூர்வா பாத்தியா வீட்டில் என்ன நடக்குது, என்னோட பொண்ணை அந்த ககன் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, என்ன பாப்பா சொல்கிறீங்க, இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ககன் வீட்டுக்கு வந்து தைரியமாக பூமி ரூமுக்கு போகிறான், அங்கேருந்து பூமியை வெளியில் கூட்டிகிட்டு போகிறான், இதெல்லாம் பார்க்கவே எனக்கு சகிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் அபூர்வா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதான் நம்ம நினச்ச மாதிரி சாரதாக்கும் கேபிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவ்வளவு தான், இதுக்கப்புறம் ககன் பூமி கல்யாணம் நடந்தா என்ன நடக்காட்டினா என்ன, பூமிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். கண்டிப்பாக பூமி உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அவள் தலையாட்டுவா, அதனால நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திராவும் அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, நான் உன் வார்த்தையை நம்பி தான் தைரியமாக இருக்கேன், ஆனால் எக்காரணத்து கொண்டும் ககன் மட்டும் என் வீட்டு மாப்பிள்ளையாக வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் அபூர்வா சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம பூமிக்கும் செரிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க, அதுக்கு பூமி ஒத்துப்பாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஒத்துப்பா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதுக்கு மறு வார்த்தை பேசவே மாட்டா பூமி, அவளை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நட்சத்திரா ஆசைப்பட்டபடியே ககனை நட்சத்திராக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தில் எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.